ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் KVB பேங்க்கில் இருக்கிற 3 டேஸ்க்கான ஒரே ஸ்பெஷல் எப்படியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் KVB பேங்க்கில் இருக்கிற 4 டேஸை பற்றி நம்ம பார்த்து இருந்தோம். இன்றைக்கி வந்து 3 டேஸ்க்கான எப்படியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத A to Z வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டென்யூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது 3 டேஸ் அதாவது 11 மந்தில் கம்ப்ளீட்டாக இருக்கனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு வந்து 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.15% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஜென்ரல் பப்ளிக்கை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4 டேஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் 0.10% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர ஸோ மற்றபடி எந்த விதத்துலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு அதிகமான லாபம் தரக்கூடியது. ஸோ 3 டேஸாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் டெபாசிட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். 18 வயசு ஆனவங்க மட்டும்தான் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. மைனராக இருக்கிறவங்க பிலோ 10 இயர்ஸாக இருக்கட்டும், அபோவ் 10 இயர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருமே ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். ஸோ பிலோ 10 இயர்ஸ் அண்ட் அபோவ் 10 இயர்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட்டு, சொசைட்டிஸ், ஸோ பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று மந்த்லி, குவார்ட்டர்லி அண்ட் அட் மெச்சூரிட்டி டைமில் பே பண்ணுறது. அதாவது உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லியோ அல்லது 3 மந்த் ஒன்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய லோனை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோனாக இருக்கட்டும், எமர்ஜென்சி லோன், இந்தமாரி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸ். நாமினி அப்படின்றது உங்களுக்கு அப்புறம் யார் அப்படின்றது தான் பண்ணுறது. அது வந்து கண்டிப்பாக மேனிட்டரியாக நீங்கள் யாருனா ஒருத்தர் ஆட் பண்ணி ஆகணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக உங்களுடைய சன், டாட்டர் யார் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் 1% ஆஃப் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அபோவ் 5 lakhs, பிலோ 5 lakhsனால் அதாவது 5 lakhsக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வராது. அபோவ் 5 lakhsனால் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அடுத்தது TDS. ஸோ TDS பொறுத்த வரைக்கும் ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி ஸோ நீங்கள் ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1,00,000 ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் அதாவது TDS பிடிப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. அதை உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இதிலிருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு சில கேசஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே. அடுத்தது ஸோ எதுக்காக இந்த 3 டேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நார்மல் எப்படியை விட இதில் உங்களுக்கு பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ டேக்ஸ் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சின்ன டேப்லெட் காலம் மூலமாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,158 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த 3 டேஸ் கழிச்சு, அதாவது இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெச்சூர்டு ஆனதுக்கப்புறமா, அதாவது அந்த 3 டேஸ் கழித்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இதில் நம்ம பார்க்குறோம். இப்போது அதே போல் அதுவே 1 lakhல சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 6,523 ரூபா கிடைக்கும். அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 18,475 ரூபா கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 19,569 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30,791 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 32,616 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 43,108 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 45,662 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 9 லட்ச ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா
55,424 ரூபா. ஜென்ரல் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ டோட்டலாக 9,54,425 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 58,709 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, என்ன மினிமம் அமௌண்ட்டு, டேக்ஸ் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ், ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டோம். அதே போல் எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KVBயில் இருக்கிற இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.